ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லை, அமித்ஷாவே வந்தாலும் அப்பாவையும் பிள்ளையும் சேர்த்து வைக்கலாம், ஓட்டு வாங்க வைக்க முடியுமாங்கிற நீங்கள் பார்க்கணும். அது வந்து வேற ஏரியா, இது வந்து வேற ஏரியா. அதில் வந்து இன்னும் குழப்பம். அப்பா பிள்ளைக்கு இடையில வந்து ஒரு ஒற்றுமை வரலாம், அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா அப்பா பிள்ளை தான் எப்படினாலும் வரும். நம்ம வந்து திமுக குடும்ப உறவு பல இடங்களில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சண்டை வரும். அப்புறம் இன்னைக்கு திரு அழகிரியோட வந்து தமிழக முதலமைச்சர் வந்து பாராட்டி என் தம்பி வர்றாரு அப்படி சில தருகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக சொன்ன பார்க்கணும். ஒரு காலத்தில் இவ்வளோ ஒரு மதுரைக்குள்ளே வந்து நிகழ்ச்சி நடத்த முடியாத நிலைமையில இருந்த பார்க்கணும். ஸோ வந்து அந்த ஒற்றுமைங்கிறது வேற. ஆனால் அவருக்கு ஓட்டு என்ன ஆக முடியும்னு நம்ம பார்க்கணும். அப்போ வந்து பாமக வந்து அவர்களை நம்பி இருந்த வட மாவட்ட குறிப்பாக வன்னிய சமுதாய மக்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்கங்கிறது இந்த ரெண்டு பேருடைய கான்ஃப்ளிக்டில் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு நெகட்டிவாக எக்ஸ்போஸ் ஆச்சு. நாங்கள் குடும்பத்தில் முடிவு பண்ணோம், நீ யார் அதை சொல்கிறதுக்கு, நான் தான் கட்சி தலைவர், எனக்கு இருந்த பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு, இனிமேல் எனக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, நான் இப்போ சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு அப்பா வந்து அடிக்க பார்த்தாரு, நான் உங்களை கட்டுப்படுத்த பார்த்தேன் அப்படின்னு மாறி 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 அவர்கள் பேசிக்கொண்ட விதங்கள் வந்து அது கட்சியாக நடந்ததா இல்லாட்டி ஒரு குடும்ப அமைப்பாக நடந்ததா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி.